இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கடந்த 70 ஆண்டுகளை காட்டிலும் இந்தியா தற்போது பல மடங்கு வேகமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 48,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து ராஜ்கோட், பதிண்டா, ரேபரேலி, கல்யாணி, மங்களகிரி ஆகிய 5 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைகளை திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், பிறரிடமிருந்து நம்பிக்கை முடிவடையும் இடத்தில் தனது உத்தரவாதம் தொடங்குகிறது என கூறினார். சுதந்திரத்துக்கு பின் 50 ஆண்டுகளாக நாட்டில் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமே இருந்ததாகவும், அதுவும் டெல்லியில் மட்டுமே இருந்ததாகவும் தெரிவித்தார். சுமார் 70 ஆண்டுகளில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், அவையும் முழுமையாக கட்ட முடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 10 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு பாஜக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். குஜராத் துவாரகாதீஷ் கோயிலில் வழிபாடு நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி கடலுக்கு அடியில் சென்று மயிலிறகை வைத்து பிரார்த்தனை நடத்தினார். குஜராத்தில் அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்தார். அதன்படி பெய்ட் துவாரகாவுக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்ட பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் கோயிலில் வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புனித நீராடிய பிரதமர் பாதுகாப்பு உடைகளுடன் கடலுக்கு அடியில் சென்று பிரார்த்தனை செய்தார். அப்போது மயிலிறகுகளை கடலுக்கு அடியில் எடுத்து சென்று வழிபாடு நடத்தினார். குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகா நகரம் கிருஷ்ணர் ஆட்சி செய்த இடம் என அறியப்படுகிறது. அந்த கால துவாரகாவின் பெரும் பகுதி கடலில் மூழ்கிவிட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.